தமிழகத்தில் தற்போது காவேரி நீரை பெறுவதற்கான தொடர் முயற்சிகள் அரசு சார்பில் எடுக்கப்பட்டு வரும் நிலையிலும் கர்நாடக அரசு தமிழகத்திற்கு உரிய தண்ணீரை வழங்காமல் மறுத்து வரும் நிலையில் மேகதாது அணை விவகாரம் உள்ளிட்ட பல்வேறு விஷயங்களை கண்டித்து கர்நாடக அரசு எடுத்து வரும் நடவடிக்கைகளை கண்டிக்கும் வண்ணமாக தமிழகத்தில் பல்வேறு தளங்களில் போராட்டக் களங்கள் எதிர்க்க ஆரம்பித்துவிட்டன. தமிழகத்திற்கு தண்ணீர் தேவை என்பதான உரிமை போராட்டத்தை தமிழகத்திலும், தண்ணீர் தர முடியாது என்பதான மறுப்பு நிலையிலும், தண்ணீர் திறந்துவிடக் கூடாது என்ற வலியுறுத்தலில் கர்நாடகாவிலும் போராட்டங்கள் எதிரொலித்து வருகின்றன. இந்த நிலையில் தமிழகத்திற்கு தரவேண்டிய தண்ணீரை திறந்துவிடாமல் தொடர்ந்து அலக்களிப்பு செய்யும் கர்நாடக அரசை எதிர்த்து தஞ்சாவூரில் திமுக சார்பில் மிகப்பெரிய விவசாயிகளை ஒன்று திரட்டிய போராட்டம் நடைபெற்று வருகிறது. இந்த போராட்டத்தில் திமுகவின் எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் கலந்து கொண்டு விவசாயிகளுடன் தனது எதிர்ப்பை பதிவு செய்து வருகிறார். காவேரி நீர் விவகாரம் தமிழகம் மற்றும் கர்நாடக மாநிலங்களில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. தண்ணீர் வழங்க வேண்டும் என தமிழகத்திலும், தண்ணீர் திறந்துவிடக் கூடாது என கர்நாடகாவிலும் போராட்டம் தீவிரமடைந்து வரும் நிலையில் தமிழக முதலமைச்சர் ஜோசப் விஜய் கர்நாடக மாநிலம் சென்று அந்த மாநிலத்தின் முதலமைச்சர் டி.கே. சிவக்குமாரை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்துவதற்கான ஏற்பாடுகள் தயார் செய்யப்பட்டிருந்த நிலையில் திடீரென இந்த பயணம் ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. இதற்கு பதிலாக இன்னொரு மாற்று தேதியில் முதலமைச்சர் பயணம் மேற்கொள்ள இருப்பதாகவும் சொல்லப்படும் நிலையில் கர்நாடக மாநில முதலமைச்சர் சிவக்குமார் தமிழக முதலமைச்சர் கர்நாடகா வரவேண்டாம் என்பதான அறைகூவலையும் விடுத்ததையும் இங்கே நாம் சுட்டிக்காட்ட வேண்டியிருக்கிறது. கர்நாடகாவில் அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டிய கர்நாடக மாநில முதலமைச்சர் சிவக்குமார் அனைத்து கட்சிகளும் தமிழகத்திற்கு ஒரு சட்டு தண்ணீர் கூட திறந்துவிடக் கூடாது என்பதான நிலையில் உறுதியாக இருப்பதையும் பதிவு செய்திருப்பது கர்நாடக மாநிலம். இந்த நிலையில் தமிழகத்தின் உரிமையை நிலைநாட்ட உடனடியாக அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்ட வேண்டும் என்பதான குரலை ஓங்கி வெளிக்கிறது தமிழகத்தில் உள்ள பிரதான கட்சிகள். ஆனால் இந்த நிலையில் அனைத்து கட்சி கூட்டம் அவசியம் இல்லை என்ற நிலைப்பாட்டில் தனது நடவடிக்கையை மேற்கொண்டு சட்ட ரீதியாகவும் அது மட்டுமல்லாமல் தமிழகத்தின் உரிமையை நிலைநாட்டுவதிலும் என்ன செய்ய வேண்டும் என்ற அடுத்தடுத்த நகர்வுகளை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கிறார் தமிழக முதலமைச்சர் ஜோசப் விஜய். தமிழகத்தின் பிரதான எதிர்க்கட்சியான திமுகவும் அதன் தோழமை கட்சிகளுமான சிபிஐ, தேமுதிக உள்ளிட்ட கட்சிகள் எல்லாம் ஒன்று திரண்டு தற்போது விவசாயிகளுடன் தலைமையில் பிரம்மாண்டமான தஞ்சாவூரில் பெரிய அளவிலான போராட்டத்தையும் தமிழக அரசுக்கு தன்னுடைய எதிர்ப்பை பதிவு செய்யும் எண்ணமாகவும், குறிப்பாக கர்நாடக மாநில அரசினுடைய செயல்பாடுகளை கண்டிக்கும் வகையில் இந்த போராட்டத்தை முன்னெடுத்திருக்கிறார்கள். இந்த நிலையில் கர்நாடக அரசு தமிழகத்திற்கு தர வேண்டிய தண்ணீரை தொடர்ந்து மறுத்து வரும் நிலையில் தற்போது கர்நாடகாவில் பெய்து வரும் கனமழையின் காரணமாக கபினி அணையில் நீர் நிரம்பி இருப்பதால் உபரி நீரை வெளியேற்ற வேண்டிய காலத்தின் கட்டாயத்தில் நின்று கொண்டிருக்கிறது. இதுபோன்ற அச்சநிலை ஏற்படும் பொழுது மட்டும் உபரி நீரை வெளியேற்றும் தளமாகவே கபினி அணையை பயன்படுத்தும் கர்நாடக அரசை கண்டிப்பதோடு தமிழகத்திற்கு தர வேண்டிய முறையான தண்ணீரை திறந்து விடுவதில் காவேரி தீர்ப்பாணையம் நமக்கு வழங்கப்பட்டிருக்கும் வழிகாட்டலையும், அது மட்டுமல்லாமல் உச்சநீதிமன்றம் கொடுக்கப்பட்ட வழிகாட்டல்களையும் தொடர்ந்து மறுத்து வரும் கர்நாடக அரசை கண்டித்து தமிழக விவசாயிகள் தொடர் போராட்டத்தில் நடைபெற்று வரும் இந்த நிலையில் தனது எதிர்ப்பை பதிவு செய்து கிருஷ்ணகிரி, ஓசூர் போன்ற கர்நாடக எல்லையோர பகுதிகளில் தமிழக விவசாயிகள், தமிழக மக்கள் தன்னுடைய எதிர்ப்பு அலைகளை பதிவு செய்து போராட்டங்களை நடத்தி வரும் இந்த நிலையில் தற்போது தஞ்சை மாவட்டத்தில் விவசாயிகளை ஒன்று திரட்டி மிகப்பெரிய அளவிலான போராட்டத்தை நடத்தி வரும் இந்த திமுகவின் போராட்டத்திற்கு மிகப்பெரிய அளவிலான வரவேற்பை பெற்றிருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. விவசாயிகளின் ஓங்கி ஒலிக்கும் இந்த விவசாயிகளின் நியாயமான கோரிக்கைகளுக்கு கர்நாடக அரசு செவிமடுக்குமா அல்லது தமிழக அரசு இதுபோன்ற விஷயங்களை கையாள்வதில் இன்னும் வேகத்தை எடுத்து தமிழகத்திற்கு பெற வேண்டிய நீரை பெற்றுத் தருவதற்கான வழிவகையில் கூடுதல் கவனத்தையும் அக்கறையும் தமிழக முதலமைச்சர் ஜோசப் விஜய் எடுப்பாரா என்பதும், திமுக நடத்தும் இந்த போராட்டம் எல்லாம் உரிமை சார்ந்த போராட்டமா அல்லது வெறும் அரசியல் களத்தில் தங்கள் அடையாளத்தை காண்பிக்கும் பதிவாக இருக்குமா என்ற கேள்விகளும் எழத் துவங்கியிருக்கிறது. எது எப்படி இருந்தாலும் தமிழக விவசாயிகளில் கண்ணீரை போக்க தேவையான தண்ணீரின் அளவை பெற்று விவசாயிகளுடைய வாழ்வாதாரத்தை பெற்று நிலைநிறுத்துவதற்கான நடவடிக்கைகளில் அரசு என்ன அடுத்த கட்ட நகர்வுகளை செய்ய போகிறது என்பது விவசாயிகளின் ஏக்க குரலாய் ஒலித்துக் கொண்டிருக்கிறது. திமுகவுடன் இணைந்து போராட்ட களத்தில் தங்கள் பங்களிப்பை தந்திருக்கும் தேமுதிக கட்சியின் பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் தன்னுடைய நிலைப்பாட்டை குறித்து பல்வேறு கருத்துகளையும் பதிவு செய்திருக்கிறார். தமிழக விவசாயிகள் படும் வேதனையை தமிழக முதலமைச்சர் கண்டுகொள்ள வேண்டும். எனவே கர்நாடக பயணம் மேற்கொள்வதை விட தமிழகத்தில் டெல்டா விவசாயிகளுடைய நிலைப்பாடுகளை கண்டுகொள்ள தமிழக விவசாயிகளின் நிலங்களை தமிழக முதலமைச்சர் வந்து பார்வையிட வேண்டும் என்பதான விவரத்தையும் தனது அறிக்கையின் வாயிலாக பதிவு செய்திருக்கிறார் பிரேமலதா விஜயகாந்த். பிரேமலதா விஜயகாந்த் தொடர்ந்து தமிழக விவசாயிகள் விஷயத்தில் ஆளும் தாவேக அரசுக்கு எதிராகவும் தனது கூட்டணியில் அங்கம் வகிக்கும் திமுகவின் தலைமைக்கு ஏற்பது போல் பல்வேறு விஷயங்களை பரபரப்பாய் அரசியல் களத்தில் பேசி வருவதும் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி வருகிறது. ஆனா இதை பற்றி இருக்கக்கூடிய முதலமைச்சர் வாயை திறந்து பேசுறாரா? பேச மாட்டேங்கிறார். அவருக்கு இருக்கக்கூடிய ஒரே கவலை என்ன? திமுக மேல என்ன பொய் வழக்கு போடலாம், என்ன பொய் கேஸ் போடலாம், எங்க தண்ணி வருதோ இல்லையோ அங்க தண்ணி வரணும். காவிரி சொன்ன இங்க தமிழ்நாட்டில் ஆட்சி நடத்துறதுக்கு காங்கிரஸ் தயவு வேணும். அதனால கர்நாடக காங்கிரஸ் அரசு கேள்வி கேட்க துப்பில்ல, எதிர்த்து கேள்வி கேட்கவே பயப்படுறாரு.
அதே மாதிரி ஒன்றிய அரசை பகைச்சுக்கிட்டா பிரச்சனை வந்துடும். ஆட்சி அமைச்சு 3 மாசம் ஆச்சு, இது வரைக்கும் அவள் வாயிலிருந்து பாஜகன்னு ஒரு வார்த்தை வந்ததே கிடையாது. அவ்வளவு பெரிய தைரியசாலி. இப்போ ஒட்டுமொத்த விவசாயிகளும் இந்த அரசுக்கு எதிராக திரும்பினதும் ஒரு டிராமா ஆடினாரு 2 நாளா. கர்நாடகாவுக்கு போறேன் அப்படின்னு ரீல் விட்டாரு. அனைவரும் சொன்னோம், நம்முடைய தலைவர் சொன்னார், தயவு செய்து கர்நாடகத்துக்கு போகாதீங்க, இது மிகப்பெரிய சட்ட போராட்டம் நடந்துட்டு இருக்கு, பல்வேறு ஆண்டுகள் நடந்துட்டு இருக்கு, அரை நூற்றாண்டு கால போராட்டம். திராவிட முன்னேற்ற கழகம் மட்டும் இல்ல, அனைத்து எதிர்கட்சிகளும் சொன்னோம், அவங்களுடைய கூட்டணி கட்சியே சொன்னாங்க கர்நாடகாவுக்கு போக தேவையில்லைன்னு. அதெல்லாம் அவர் கேட்கல. ஆனா கர்நாடக முதலமைச்சர் சொல்லிட்டாரு, தயவு செய்து இந்த பக்கம் வந்துடாதீங்க, உங்களுக்கு ஒரு சொட்டு தண்ணி கூட கொடுக்க முடியாதுன்னு கர்நாடக முதலமைச்சர் சொன்னதுக்கு பிறகுதான் அமைதியானார். இவரு கர்நாடக முதலமைச்சரை பார்க்க இருக்கட்டும், முதல்ல நம்ம ஊர் விவசாயிகளை உங்களை பார்த்தாரா? உங்களுடைய கோரிக்கைகளை கேட்டாரா? முதல்ல என்ன பண்ணிருக்கணும், நம்முடைய விவசாயிகளை வர சொல்லி அவங்களுடைய கோரிக்கைகளுக்கு செய்மடுத்திருக்கணும். அதை இந்த முதலமைச்சர் செய்யல. அரசு தான் எங்களை கூப்பிடல, கேட்கல, நாங்களே வந்து முதலமைச்சரை வந்து பார்த்து பேசுறோம்னு விவசாயிகள் கோட்டை நோக்கி போனாங்க. ஆனா அந்த விவசாயிகளையும் குண்டு கட்ட கைது பண்ணி அரசு தான் இந்த குதிரை பேர அரசு. அந்த அளவுக்கு விவசாயிகள் மேல இந்த முதலமைச்சருக்கு ஒரு வன்மம். முதலமைச்சர் தான் இப்படின்னா நீர்வளத்துறைக்கு ஒரு அமைச்சர் இருக்கிறார். இப்படி ஒரு அமைச்சர் நீங்க பார்த்திருக்கவே முடியாது. பத்திரிகையாளர் பார்த்தாரு திருட மாதிரி ஓடுறாரு, தலை தெரிச்சு ஓடுறாரு, எந்த கேள்விக்கு பதில் கிடையாது. வேளாண் துறை அமைச்சர் அப்படி ஒருத்தர் இருக்கிறாரு. என்ன தெரியுமா பண்ணிட்டு இருக்காரு இன்னைக்கு வேளாண் துறை அமைச்சர்? வேளாண் பட்ஜெட்டை தூக்கிட்டு போய் திருப்பதிக்கு போய் பூஜை போட்டு கொண்டு போயிட்டு இருக்கிறார். இதுதான் இன்னைக்கு இந்த அரசுடைய லட்சணம், இங்க இருக்கக்கூடிய அமைச்சர்களுடைய லட்சணம். எந்த மாதிரி அமைச்சர்கள் அமைஞ்சிருக்கிறாங்க? திருட்டு லாட்டரி விற்கிற ஒரு அமைச்சர், திருட்டு விசிடி விற்கிற ஒரு அமைச்சர், பிளாக்ல டிக்கெட் விற்கிற ஒரு அமைச்சர், உருட்டு கட்டையில சுத்திட்டு இருக்கிற ஒரு அமைச்சர், எல்லாத்துக்கும் மேல போதை பவுடர் அமைச்சர். இப்படி மொத்த கேபினெட்டுமே ஒரு ஜோக்கர் கூட்டமாக இன்னைக்கு தமிழ்நாட்டில் அமைஞ்சிருக்கு. இந்த ஆட்சியில முதலமைச்சர் ரீல்ஸ் போடுறாரு, அமைச்சர்கள் ரீல்ஸ் போடுறாங்க, சட்டமன்ற உறுப்பினர்கள் ஸ்கூலு, ஹாஸ்பிட்டல், ஏன் பாத்ரூம் டாய்லெட் கூட விட்டுக்கிறது இல்ல, உள்ள போய் ரீல்ஸ் போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. 2 நாளா நீ பார்த்திருப்பீங்க, 2 அமைச்சர்கள் அவங்களுடைய மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பள்ளிகளுக்கு போய் அங்க இருக்கக்கூடிய குழந்தைகள் எல்லாம் வெளில வர சொல்லி அவங்களுடைய கட்சி பேரை கோஷம் போட சொல்லி அதை ரீல்ஸ் எடுத்து போட்டுக்கிட்டு இருக்காங்க. இத மாதிரி ஒரு கேடு கெட்ட ஒரு ஆட்சியே தமிழ்நாடு இதுவரைக்கும் பார்த்ததே கிடையாது. அமைச்சர்கள் மட்டும் இல்ல, அமைச்சருடைய சொந்தக்காரங்க அண்ணன் தம்பி எல்லாம் ஆய்வுக்கு போறான். அரசு அதிகாரிகளுக்கு தெரியல யார் அமைச்சர், யார் சட்டமன்ற உறுப்பினர், யாருக்குமே தெரியல, முதல்வருக்கும் தெரியல. அந்த அளவுக்கு ரீல்ஸ் வெறி முத்து போயிருக்கு இந்த அரசுக்கு. இன்னைக்கு விவசாயிகள் கண்ணீர் வச்சிட்டு இருக்காங்க. ஆனா அமைச்சர்கள் என்ன பண்ணிட்டு இருக்காங்க? சினிமா தியேட்டர்ல போய் படம் பார்த்துக்கிட்டு கண்ணீர் வடிச்சுட்டு